வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தாவேகா ஆட்சி அமைக்க திமுக இடையூறு செய்யாது என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் 6 மாதங்களுக்கு ஆட்சியை தொந்தரவு செய்ய மாட்டோம் என்றும் திமுக அரசின் திட்டங்களை தொடர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் அளிப்பது கடினம் என்றும் திமுக அரசு வழங்கியது போன்று மாதம் 1000 ரூபாயாவது வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஊட்டியில் 138வது நாய் கண்காட்சி நாளை துவங்கி 3 நாட்கள் ஊட்டியில் உள்ள அரசு கலை கல்லூரி மைதானத்தில் நடைபெற உள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள 181 அரசு கலை அறிவியல் கல்லூரியில் சேர இன்று முதல் மாணவர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,13,200 ரூபாயாகவும் 1 கிராம் 14,150 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 275 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஆளுநரை சந்தித்து நேற்று ஆட்சி அமைக்க உரிமை கோரிய நிலையில் இன்று மீண்டும் ஆளுநரை தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சந்தித்தார். பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்திற்கு வருமாறு அக்கட்சி எம்எல்ஏக்களுக்கு பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். முதல்வருக்கு வழங்கப்படும் கான்வாய் வாகனங்கள் உள்ளிட்ட உயர் பாதுகாப்பு தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது வாபஸ் பெறப்பட்டுள்ளது. PM ஸ்ரீ பள்ளி மேம்பாட்டு திட்டத்தில் இணைவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தமிழகத்திற்கு மத்திய கல்வி அமைச்சகம் 1 மாதம் கெடு விதித்துள்ளது. புதிதாக அமைய உள்ள அரசிற்கும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கும் திமுக MP கனிமொழி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 118 இடம் என்ற பெரும்பான்மை பலம் குறைவாக உள்ளதால் திட்டமிட்டபடி இன்று தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவியேற்பு விழா இன்று நடைபெறுமா என்பதில் தற்போது சந்தேகம் எழுந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை பனையூரில் தாவேகா தலைவர் விஜய் அவர்களை சந்தித்து காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்துள்ளது. நாட்டின் 16வது சட்டசபை கலைக்கப்படுவதாக தமிழக ஆளுநர் தெரிவித்துள்ளார். தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்ததாக பரவிய செய்தி வதந்தி என்று தெரியவந்துள்ளது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. வருகின்ற 14ஆம் தேதி தேரோட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் பாஜக அரசின் பதவியேற்பு விழா வருகின்ற மே 9ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, தேனி, தென்காசி, மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகியது. இனி உள்ளாட்சி MP தேர்தல்களிலும் தாவேகாவுடன் தான் கூட்டணி என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது. தாவேகா தலைவர் விஜய் அவர்களின் பாதுகாப்பு பொறுப்பு DIG தர்மராஜன் அவர்களின் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் நலனுக்காக தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி வைத்துள்ளது என்று ஜோதிமணி அவர்கள் தெரிவித்துள்ளார். வருகின்ற 2031ஆம் ஆண்டிற்குள் 16 புதிய கார்களை அறிமுகம் செய்ய மகேந்திரா திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ICC வெளியிட்ட வருடாந்திர T20 அணிகள் தரவரிசையில் 275 புள்ளிகளுடன் இந்திய அணி முதலிடத்தை தக்கவைத்துள்ளது. ஊட்டியில் 2026ஆம் ஆண்டிற்கான கோடை விழா மே மாதம் தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. IPL 2026ஆம் ஆண்டிற்கான பிளே ஆஃப் போட்டிக்கான அட்டவணை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோட்டத்தில் 20 புதிய வாகன நிறுத்துமிடங்கள் திறக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி விஜய் அவர்களின் தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பதாக காங்கிரஸ் கட்சி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதனை அடுத்து சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சியினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். தாவேகா அரசில் விஜய் அவர்களின் தலைமையில் உருவாகும் புதிய அமைச்சரவையில் காங்கிரசிற்கு ஒரு அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பரபரப்பான அரசியல் சூழலில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுடன் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சந்தித்து பேசினார். மேற்கு வங்க தேர்தல் முடிவுகள் மக்கள் தீர்ப்பல்ல, அது ஒரு சதி என்று கூறியுள்ள மம்தா பானர்ஜி அவர்கள் முதல்வர் பதவியை தான் ராஜினாமா செய்ய போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். மு க ஸ்டாலின் அவர்களுடன் நேற்று இருந்தோம், இன்றும் இருக்கிறோம், நாளையும் இருப்போம் என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் அவர்கள் தெரிவித்துள்ளார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிட மாநில அரசின் அனுமதி தேவை என்பதால் தேர்வு முடிவுகள் வெளியாவதில் தாமதம் ஏற்படும் என்று தேர்வுத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர்.
தவேக தலைவர் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்யும் பட்சத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மே மற்றும் ஜூன் மாதங்களில் இந்தியாவில் கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று IMD எச்சரிக்கை விடுத்துள்ளது. தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் ராகுல் காந்தி அவர்களுக்கு தவேக தலைவர் விஜய் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார். கோடை விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊட்டியில் மலர் கண்காட்சி நெருங்கிய நிலையில் ஊட்டி தாவரவியல் பூங்காவை தயார் செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அசாமில் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள பாஜக கட்சி 3வது முறையாக ஆட்சி அமைக்கிறது. தமிழகத்தில் புதிதாக அரசு பொறுப்பேற்க உள்ள நிலையில் தலைமை செயலாளர் மற்றும் DGP ஆகியோர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். தவேக 108 இடங்களை வென்றுள்ள நிலையில் இன்னும் 5 நாட்கள் கழித்து தேர்தல் நடந்திருந்தால் 150 இடங்களை வென்றிருப்போம் என்று தவேக நிர்வாகி நாஞ்சில் சம்பத் அவர்கள் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38ஆக உயர்த்தும் பரிந்துரைக்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற குழு தலைவராக கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தேர்தலில் வெற்றி பெற்ற அனைவரும் சென்னைக்கு வர வேண்டும் என்று அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். மதச்சார்பற்ற வெற்றி கூட்டணி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற அனைத்து வேட்பாளர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார். தம்பி விஜய் அவர்களின் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தின் புதிய அரசிற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று சீமான் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநில சட்டமன்ற தேர்தலில் பாஜக 207 இடங்களை வென்றுள்ளது. இந்நிலையில் மேற்கு வங்க முதல்வர் தேர்வுக்கான மத்திய பார்வையாளராக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். அசாம் முதல்வரை தேர்வு செய்யும் பாஜகவின் பார்வையாளராக JP நட்டா அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு ஆளுநருக்கு கடிதம் எழுதினார். எரிசக்தி விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள உலகளாவிய இடையூறுகளுக்கு மத்தியில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் இந்தியாவில் LPG தேவை 16% சரிந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆந்திர முன்னாள் முதலமைச்சரும் OSR காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.